காளான் வளர்ப்பில் அதிக லாபம் அடைந்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை சார்ந்த விவசாயி திரு அக்பர் என்ன சொல்கிறார் என்று கேட்போமா? நான் ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தேன். இப்போ காளான் பயிற்சி திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் காளான் பயிற்சி பெற்று காளான் பண்ணின்னு இருக்கேன். காளான் சிப்பி காளான், பால் காளான் பண்ணின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் முறையாக பயிற்சி பெற்று விதை உற்பத்தி பயிற்சி பெற்று காளான் விதை உற்பத்தி செஞ்சு இன்னைக்கு காளான் உற்பத்தியில் ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் முதல்ல 2005 ஆரம்பித்து இன்றைக்கும் 8 வருஷமாக தொழில் தொடர்ந்து பண்ணின்னு இருக்கோம். ஆரம்பத்தில் பயிற்சி பெற்று சுருதி குழுக்களாக 20 பேர் கொண்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் தொழில் பண்ணி இந்த காளான் விழுப்புரத்து மாவட்டத்தில் முதல் காளான் பண்ணும்போது யாருமே வாங்கிறதுக்கோ தெரியல, சாப்பிட்றதுக்கும் தெரியல அதோடைய அருமை. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இது மாதிரி ரெசிபி போட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி திண்டிவனத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதல் காளான் பண்ண ஆரம்பித்து விதை உற்பத்தி ஆரம்பித்து அதுக்கப்புறம் விலை போகாமல் நாங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் காளான் சூப்பு, காளான் பிரியாணி, காளான் சப்பாத்தி ரோல், காளான் சமோசா, காளான் எல்லாமே காளானுடைய ஐட்டம், காளான் கிரேவி, காளான் சில்லின்னு இது மாதிரி பல பொருட்கள் போட்டு விற்பனை செஞ்சு இன்னைக்கு திண்டிவனத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் ஒரு மாசத்துக்கு 35,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கும் லாபம் அடைஞ்சிருக்கோம். காளான் உற்பத்தி கிட்டத்தட்ட 15 கிலோ 20 கிலோ உற்பத்தி பண்ணுவேன். ஆனால் ஒரு பாக்கெட்டு ஓட்ட முடியாது. ஏன்னா மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. அந்த ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் வித்துட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு அதே மாற்றி இன்னைக்கு திண்டிவனத்தில் எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு டிமாண்ட் இருக்கு. திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் திரும்பி ஆலோசனை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 2 ஏக்கர் இடத்த 5 ஏக்கர் இடம் பார்த்துக்கின்னு இருக்கோம். சார், நான் இன்னைக்கு திண்டிவனத்தில் காளான் பயிற்சி பெற்று காளான் பண்ணிக்கின்னு விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பல ஆட்சித்தலைவர் பாராட்டுகள் பெற்றிருக்கேன், பல அமைச்சர்கள் பாராட்டு பெற்றிருக்கிறேன். எனது மனைவிக்கு தமிழக அரசின் சார்பில் வேளாண் செம்மல் விருது பெற்றிருக்கிறார்.